நீங்க கனா பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஜய் டிவில நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப என்னடா செலிபிரிட்டிஸ் இன்ஸ்டால அப்போலாம் சோசியல் மீடியா நீங்க தாங்க செலிபிரிட்டி அப்படின்னு ஒரு பெரிய கேங்கே இருந்ததுல இந்த கனா காணும் காலங்கள் அந்த ஒரு நீங்க யோசிச்சது உண்டா இந்த மாதிரி நம்ம இருந்த டைம் சோசியல் மீடியா பெருசா பூம் இல்லையா இல்ல நம்ம எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஆளா இருப்போமா அது செகண்டரி. பட் ஆனா நம்ம டைம் பீரியட்ல வந்துட்டு சோசியல் மீடியா இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கா இருந்தாலும் சரி, டேலண்ட்டை வெளிக்காமிக்கிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளோட பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சோஷியல் மீடியா வந்துட்டு நம்மளே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இப்போ நம்ம இண்டிபெண்டன்ட் நியூஸ் அதுலயும் ஹார்ட் ஒர்க் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து யாருக்கிட்டயா கிளிக் ஆகணும், பார்க்கணும், வியூஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம வந்து கன்சிஸ்டன்டியா பண்ணணும், அதுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா அந்த டைம் பீரியட்ல யூ ஒன்ட் பிலீவ், உங்களில் யார் அடுத்த பிரபுதேவால நான் சென்னை ஆடிஷன் சொல்றேன், 5000 கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. 5000 கண்டஸ்டன்ஸ்ல என்னோடது 1035, அதுல இருந்து நான் டாப் 10 வந்தேன். சோ அந்த ஜர்னி என்னால பெருமையா சொல்ல முடியுது. இங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல யூ டோன்ட் நோ ஹூ ஆர் யுவர் காம்படிட்டர்ஸ். ஒரு நம்ம யார்கிட்ட கண்டெஸ்ட் பண்றோம் நம்மளுக்கு தெரியாது. அப்ப அந்த ஒரு புஷ் வந்து இன்னுமே நம்மளுக்கு வந்து தேடிட்டு இருப்போம். இதுல என்னன்னா நான் பண்றதுதான் கரெக்ட், நம்மள வந்து கிரிட்டிக் சொல்றதுக்கு நம்மளால ஏத்துக்க முடியாம போகுது. அப்போ வந்து கிரிட்டிக் சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஐம் சோ பிளெஸ்ட். இப்போ வரைக்குமேனா மாநாட மேலட வின் பண்ணி நான் 15 இயர்ஸ் ஆச்சு. இப்ப கூடயும் போனா நான் இப்ப வெயிட் போட்டுட்டேன் ஆப்வியஸா. எஸ், அப்ப வந்து எனக்கு 18 வயசு, இப்ப எனக்கு 33 வயசு. நிஜமா சொல்றேன், இப்ப எனக்கு 33 வயசு. ஆனா அப்படி இருக்கிற மாதிரி இப்போ இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. மேபி இருக்கணும், இல்லன்னு நான் சொல்லல. மீடியாக்கான சில விஷயங்கள் நானும் ஃபோக்கஸ் பண்ணோம். பட் எனக்கும் சர்டன் ப்ராப்ளம்ஸ் இருக்கறனால அது நான் இனிமேல் அதுக்கான ஸ்லோ ஸ்டெப்ஸ் ஆகுது. அப்ப அந்த ஒரு சின்ன பொண்ணை பார்த்துட்டு இப்பவும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ரெகக்னிஷனே பெரிய விஷயங்க. எவ்வளவு பேர் வந்துட்டு போறாங்க. பட் ஓகே, நம்ம ஒண்ணு பண்ணிருக்கோன்ற வந்து ஒரு நீங்க மாநாட மேலட பண்ணீங்கல்ல, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நீங்க டான்சர் தானே, அந்த இதெல்லாம் சொல்லும் போது இவ்வளோ காம்படிஷன்ல இவ்வளோ ஒரு சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு நடுவுலயும் நம்மளுக்கான ஒரு ரெகக்னிஷன் இருக்கப்போ ஐம் ஃபீலிங் வெரி வெரி ஹாப்பி. சூப்பர். எனக்கு உங்களை நினைச்சு ஒரு விஷயம் ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் 25 அப்படின்னு சொல்லுவாங்க. என் வயசு எல்லாருக்கும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. அதான் சொல்றேன், நான் வந்து 2009ல உங்களுக்கு 2010ல நான் வந்து வின் பண்ணேங்க. 2010ல தான் நான் 12th பாஸ் அவுட். சோ ஈஸியா என் வயசு கண்டுபிடிச்சேன். நான் போய் சொன்னாலே மேபி என் ஃப்ரெண்ட்ஸ் யாரா பார்த்தாங்கன்னா, காலேஜ் மேட், ஸ்கூல் எல்லாம் பார்த்தா நீ என் கிளாஸ் மேட்னா அவங்க வயசு வச்சு கண்டுபிடிச்சேன். சோ வயசு வந்து எனக்கு பிரச்சனையே இல்லைங்க சொல்றதுக்கு. மனசு எங்க இருந்தா போதும். இப்ப கூட நான் ஜென்சி மாதிரி தான் யோசிப்பேன், பிரச்சனையே இல்லை. புத்தகமா இருக்காங்க. நானும் என் அக்கா பொண்ணு எல்லாம் வந்துட்டு எங்கேயாச்சும் வைப் பண்ண போனா அவளே சொல்லுவா சம்டைம்ஸ், சித்தி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கு சித்தி. சோ தட்ஸ் இட். அந்த ஒரு வைப் இருக்கோமா, ஜாலியா இருக்கோமா, அவ்வளவுதான்.